இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க பெரியப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம்மா. ஜான்சி, நீ சித்தப்பாவோட வளர்மதி தாமரையை தேடி போனப்ப இங்க வால்பாறை வரதன்னு ஒரு ரவுடி அவன் ஆட்களோட வந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் அட்டாக் பண்ண பார்த்தாமா. அதுலயும் குறிப்பா ராணிய துடிக்க துடிக்க கொலை பண்ண பார்த்திருக்கான். சம்பந்தமே இல்லாம ராணிய கொல்றதுக்கு அவன் ஏன் இங்க வரணும்? ஒண்ணுமே புரியல பெரியப்பா. ராணிக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அதான் புரியல. ராணிய கொலை பண்ண சொல்லி அவன் அனுப்பிச்சது யாரு என்னன்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? நாங்க சீக்கிரட்டா அதை பத்தி விசாரிச்சப்போ தமிழ்நாதா ஒரு பல்க் அமௌண்ட்டை கொடுத்து எல்லாரையும் கொலை பண்ண சொல்லி வால்பாறை வரதன்ட்ட அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா மேடம். அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? வால்பாறை வரதங்கிட்ட அவனுக்கே தெரியாம ரொம்ப நாளா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு பையா இருக்காரு மேடம். அதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு மேடம். ஐயோ, என்ன தமன்னா இது? சரி, நீங்க கிளம்புங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். வரோம் மேடம். என்ன பண்ணாலும் தொக்கா மாட்டிக்கிறமே. இல்ல சித்தப்பா, முதல்ல இந்த ஜான்சி கதையை முடிச்சாதான் நமக்கு நிம்மதி. கரெக்ட். ராணிய முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்தவரவங்களை முடிக்கிற லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. சித்தப்பா, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் என்னால இந்த அரண்மனைக்குள்ள நுழைய முடியல? இன்னைக்கு பௌர்ணமி. சம்யுக்தாவோட உடம்பு இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னோட சக்தி வீரியமா தானே இருக்கும். ஏன் என்னால நுழைய முடியல? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அந்த வேடனோட தலைய ஏன் கையால வெட்டி வீச போறேன். அவனை துடி துடிக்க சாவடிக்க போறேன். நான் அனுப்பி வச்ச பாம்பு சரியா வேலை பார்க்குது. இப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் வரலன்னா நான் என்ன பண்ணி தெரியல. நான் இந்த அரண்மனையோட காவலை என் கடமையை தான் நான் செஞ்சேன். ஆமா, நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? அந்த ரகசிய குறிப்பேடை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் இந்த அரண்மனையோட பாதுகாவலன். உன்னுடைய நலனுக்காக நான் அதை எடுத்து உன்கிட்ட கொடுத்தா பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப? கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேளுங்க, நான் நிச்சயமா கொடுத்துட்றேன். சத்தியமா? சத்தியமா கொடுத்துட்றேன். சரி, உன் கண்களை மூடு. திரும்ப நான் எப்போ உன்னை கண்ணை திறக்க சொல்றேனோ அப்போதான் நீ திறக்கணும். சரிங்க. சித்தப்பா, என்னதான் இவ பொறுமையா இருந்தாலும் ராணிக்கு வயிறு வலி அடங்கவே அடங்காது. ம், ஏன்னா நாம கொடுத்த மருந்து அப்படி. ம். சாமி, என்னால தாங்க முடியல சாமி. ராணி, சத்தியமா என்னால முடியல. பாப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகாது பாப்பா, நான் இருக்கேன். அம்மா, ராணி, அம்மா, ரத்தம் வருது பாருங்க. சாமி, ரத்தம் வருது. உடம்பு என்ன பண்ணுது? அது சாதாரண விஷயமா தெரியலையே. என்னமாச்சு? ஐயோ ராணி, சாமி, கொஞ்சம் பாருங்க. ஐயோ ராணி, சாமி இன்னும் பாருங்க சாமி. எனக்கு ராணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே சித்தார்த்த இந்த பரிகாரத்தையும் பண்றான். ஆனா அவன் வரதுக்குள்ள ராணிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், இரு, இரு. நீ பயப்படாத. இரு. என்னால முடியல. நீங்க யாரும் ராணி கிட்ட வராதீங்க. அவங்கள தொடக்கூடாது. எல்லாம் தள்ளி நில்லுங்க. சாமி, என்ன சாமி? கருவறையில சாமி. இறைவன் காலடியில் இருக்கிற துளசி தீர்த்தத்தை எடுத்து சரிங்க வாங்க. சாமி. அதை கொடுத்து பாப்போம். ம், ம். பாவம். அதோ வருது. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வாங்க. சாமி, கொடுங்க. இந்தாங்க. வாங்கி கொடுங்க சாமி. அம்மா ராணி, இறைவனை வணங்கி துளசி தீர்த்தத்தை குடியுமா. குடி ராணி.